ஹலோ காய்ஸ், நம்ம பப்ஸ் செய்கிறதுக்காக பப் ஷீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மைதா வந்து ஒரு அரை கப் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு டைட்டான டோ மாதிரி வரணும். அதையே வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியும் வந்து தேய்ங்க. சப்பாத்திக்கு மாதிரியே வந்து தேய்ச்சிட்டு மேலே வந்து பட்டர் வந்து நல்லா வந்து நிறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்மக்கிட்ட வந்து 2 டோ இருக்குது. அது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து இது பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருங்க. 2 hours அது அப்படியே ஃப்ரீஜரில் இருக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். குட்டி குட்டியாக ஆனியன், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், சில்லி பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தம்பியும் தங்கச்சி எக் பப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க, அதனால் ஒரு எக் மட்டும் பாயில் பண்ணியிருக்கேன். 2 hours அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே அதை வந்து அப்படியே சப்பாத்தி உருட்டுற மாதிரி லைட்டாக உருட்டுங்க. உருட்டி வந்து 2 எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நடுவில் வந்து பட்டர்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ வந்து ஒன்று மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரீசர்லேயே வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நான் ஒன்று வச்சு தான் பண்ண போகிறேன். இந்த வீடியோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் நியூ vlogல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.